சனிக்கிழமை நம்ம டிவிகே பிரச்சாரம் நல்லபடியா முடிஞ்சிச்சுங்க. அவரு பேசுனதும் சரி, நல்ல கூட்டமும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஆனா என்ன நெறைய கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம டிவிகே விஜய் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி, உங்க மேல வழக்கு பதிவு போட போறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. எங்களுக்கு பிரச்சாரம் வரதுக்கு முன்னாடியே தெரியும். நீங்க வந்து கண்டிப்பா இந்த வழக்கு பதிவுலாம் போடுவீங்கன்னு சொல்லி, போட்டா போட்டுக்கோங்க. நாங்க என்ன நடக்குதோ நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம டிவிகே தொண்டர்கள்லாம் இருக்காங்க. ஸோ நார்மலா வந்து இந்த மாநாடு, அதுக்கப்புறம் இந்த பிரச்சாரம் இந்த மாரிலாம் நடந்தாவே, ஒரு ஆக்ஷன் நடந்தாவே ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பா வந்து எல்லா கட்சியிலயும் நடக்கும். அதுவும் டிவிகே மட்டும் வந்தா கண்டிப்பா ஏகப்பட்ட ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த மாரி இந்த ரியாக்ஷன்லாம் என்னலாம் நடக்குதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சீமான் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் என்னன்னு தெரியல ரீசென்ட் டேஸா வந்து ஃபர்ஸ்ட்லாம் தான் எது பேசினாலும் டிஎம்கே இப்படி புடிச்சுப்பாரு. எது இருந்தாலும் சரி, திட்டுறதும் சரி, கொஞ்சுறதும் சரி, நம்ம டிஎம்கே தான் சொல்லுவாரு. ஆனா ரீசெண்டா கொஞ்ச நாளா என்னன்னு தெரியல டிவிகே கெட்டியமா புடிச்சுக்கிறாரு. எங்க போனாலும் டிவிகே தற்குறி, டிவிகே தற்குறின்னு தான் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அவட சொல்லாலும் பரவாயில்ல, டிவிகே தொண்டர்களும் தற்குறின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. என்னதான்ப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இவர் ஓட்டெல்லாம் அப்படியே போகுதுல்ல, இவர் சின்ன சின்ன பசங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் என்டிகேல இருந்தாங்க, இப்ப ஃபுல்லா அப்படியே டிவிகே போறாங்கல்ல, அதனால இவருக்கு கொஞ்சம் காண்டு. எங்க போனாலும் டிவிகே பத்தி இவரு பேசுறாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. என்னப்பா இவ்ளோ கூட்டம் வருது தளபதிக்கு. இப்ப மாநாடுனாலும் அவ்ளோ கூட்டம் வருது, பிரச்சாரம்னாலும் அவ்ளோ கூட்டம் வருது அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. அதுக்கு சீமான் என்ன சொன்னாரு, கூட்டம் தானப்பா இது வந்து எல்லாருக்குமே வரும் தான். ஏன் அஜித் எடுத்தாலும் வரும் தான், ரஜினி எடுத்தாலும் வரும் தான். ஏன்பா நயன்தாராவ கூட்டினாலும் நீங்க வந்து டபுள் மடங்கு இதோட கூட்டம் வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அது கூட்டம் வரும் தான், அது என்னப்பா பண்றது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. நடிகர்னா கண்டிப்பா வந்து கூட்டம் வரும் தான். எல்லாருமே வந்து தியேட்டர்ல பார்த்து சரி நேர்ல பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வருவாங்க. இதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லி நம்ம சீமான் அண்ணன் சொல்லியிருக்காரு. இவருக்கு வேற வேலையே இல்லை, என்ன சொன்னாலும் சொல்லிட்டு தான் போவாரு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, அண்ணா இப்ப மாநாடுலாம் நடந்தது இல்லையா, அதெல்லாம் எப்படின்னா எப்படி எதை எதை பத்தி பாக்குறீங்க, என்ன மாட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, அப்பா மாநாடுனா நீ வந்து பிப்ரவரி 7 என்டிகே மாநாடு என் மாநாடு நடக்கும். அதுல பாருப்பா எப்படி மாநாடு நடக்கணும், எவ்வளவு கூட்டம் வந்தா எப்படி மேனேஜ் பண்ணணும், எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தெரியணும்னா நீ வந்து என்னோட மாநாட பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி வெயிட் பண்ணி தானே பார்ப்போம் வருமா என்ன, ஃபர்ஸ்ட் கூட்டம் வருமா அப்புறம் தானேப்பா பிரச்சனை வருமா, அதுக்கப்புறம் தானே பார்க்க முடியும் எல்லாமேன்ட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து டிவிக்கு எல்லாம் கண்டுகிறது இல்லை இவரை. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லியாச்சு, நம்மளுக்கு போட்டியே டிஎம்கே தான், என்டிகே சைடே போறது இல்லை நம்ம. நீ பேசுனா பேசுப்பா அப்படின்னு சொல்லி டிவி சைடு விட்டாங்க. நெக்ஸ்ட் யாரு சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரச்சாரம் பத்தி கேட்டிருந்தாங்க ரிப்போர்ட்டர்ஸ். அதுக்கு வந்து சொல்லியிருந்தாரு, நானும் பார்த்தேன், அவரு வந்து திருச்சியில வந்து என்ன டெவலப் பண்ணவே இல்லை எதுவுமே, திருச்சியில வந்து நிறைய டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. ஒன்னு சொல்லணும்னா அதை வந்து நல்லா படிச்சுட்டு வந்து சொல்லணும் எது பேசினாலும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திருச்சியில ரீசெண்ட் டேஸ்ல ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஸ்கூல் கட்டியிருக்காங்க, காலேஜ் கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறைய இருக்கு கட்டியிருக்காங்க. இப்பதான் நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு வந்து தான் அவர் பேசணும், சும்மா பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு. யாருக்கு தெரியும் கட்டினாங்களா இல்ல சும்மா இவர் பேச்சு விடுறாரா அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிச்சாதான் தெரியும். நெக்ஸ்ட் டிடிவி தினகரன் கிட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, என்ன மாதிரி பாத்தீங்களா பிரச்சாரம் தளபதி எப்படி பண்ணியிருந்தாரு டிவிகே அப்படின்ற மாதிரி. நல்லா பண்ணியிருந்தாரு, சூப்பரா பேசியிருந்தாரு, நல்லா என்னென்ன இஷ்யூலாம் பேசணுமோ அதெல்லாம் நல்லா எடுத்துட்டு வந்தாரு. கூட்டமும் வந்து ஏகப்பட்ட இளைஞர்கள்லாம் வந்திருந்தாங்க, குடும்பங்களும் வந்திருந்தாங்க. நிறைய ஓட்டு வந்துரும் போல இவருக்கு நல்ல ஒரு இது இருக்கு இந்த கட்சியில அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உடனே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்டாங்க, உடனே கூட்டணி இருக்குமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு வந்து நான் எதுவும் யோசிக்கல, மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து வந்துருவாருன்னு நினைக்கிறேன் கூட்டணிக்கு. ஒன்றும்
இல்ல. நம்ம டிவிகே தலைவர் சொன்னதுதான். யார் வேணாலும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம். நாங்க கூட்டணிக்கு யார் வேணாலும் வரவேற்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓபிஎஸ் வந்து பார்த்திருக்காங்க. எங்க போனாலும் இந்த டிவிகே கேட்டுறாங்கப்பா. என்ன தெரியல டிவிகே புடிச்சுக்கிறாங்க என்னான்ட்டு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கேட்டிருக்காங்க. என்ன பிரச்சாரம் பாத்தீங்களா? பார்த்தோம். நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா கூட்டம்லாம் நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்து கூட்டணி இருக்கா? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. அவரும் வந்து செங்கோட்டையன் வந்து அவர் எடுக்கிற முடிவு தான். எது இருந்தாலும் அவர் சொல்றது தான். சோ அவர் என்ன சொல்றாரோ அதுக்கேத்த மாரி கூட்டணி பண்ணிப்போம் அப்படின்ற மாரி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரெல்லாம் கூட்டணி வராங்கன்னு சொல்லி. சோ உங்களுக்கு யாராவது கூட்டணி வரணும்னு ஆசை இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க.